வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் 2 பேரட் இருக்கிற மாதிரி, சேம் டைம் வந்து இது கொஞ்சம் கட் வர மாதிரி, சென்ட்ரலில் ஒரு கட் வர மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே அந்த சென்ட்ரலில் கட் இருக்கு இல்லையா, அதில் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி இருக்கும். டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கைக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதனுடைய டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் ஸ்லீவ் லைன்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் ஜரி கொடுத்துடலாம். லைட்டாக கிளாத் வந்து லூஸாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இதை பிரிச்சுட்டு கூட மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டுட்டு அப்புறமா ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். சேம் வந்து இதில் 2 லைன் போடுவோம். சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த சென்ட்ரு வரைக்கும் வரும். இங்கே என்ன ஸ்டிச்சஸ் போடுறோமோ சேம் அதே தான் அந்த சென்ட்ரு கட்டு வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஸோ நான் வந்து சென்டரில் கட்லேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் வந்துட்டு கிளாத்தை மறுபடியும் டைட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். லூஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா வராது. ஸோ நான் டைட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம பீட் லைன் கொடுக்கலாம். சேம் ஸ்டிச்சஸ் தான் கண்டினியூ ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைன்ஸில் காட்டிட்டு உங்களுக்கு அந்த டேர்னிங்ஸ், அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். எப்பவும் போல் 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸை நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேர்னிங்ஸ், அதாவது இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது இல்லையா, ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இப்போ இந்த பீடோட சென்டர்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்த பீடு மாதிரி இருக்காது, அது ஒரு ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். சேம் இதே மாதிரி 2 பீடாக கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோன் செயின் எப்பயும் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி, அதாவது ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோன் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக பக்கத்தில் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். சேம் இதுவும் அதே மாதிரி தான், நம்ம எப்பயும் யூஸ்வலாக வைக்கிற டிசைன் தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜில் எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்னு காமிச்சிடறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா ஒரு லைன்ஸ் போட்டுருங்க. ஒரு லைன் போட்டுட்டு அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நாட் போட்டு முடிக்கலைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வர்ற மாதிரி இருக்கும் ஸ்டோன் செயின். ஸோ அதனால் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். நகராமல் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு பண்ணுங்கள். இது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து ரிப்பீட்டட் டிசைன் தான். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு எது வந்து இந்த ஸ்லீவ் போர்ஷனில் புதுசோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு. இது வந்து ஸ்லீவில் உள்வெட்டு வரும் இல்லையா, ஸோ அதுக்காக விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பீட்ஸ் ரொம்ப அடிப்படும். ஸோ அதனால் அந்த மாதிரி கேப் விட்டுருக்கேன். ஸோ இந்த மேங்கோ மோட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணுறது, அந்த மேங்கோ மோட்டிவ்ஸ் வந்து ஒரு பீட் கொடுத்து அட்டாச் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு பேக் நெக்கில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இதை உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் காட்டலை. ஸோ இது வந்து நார்மலாக இந்த த்ரெட் ஃபில்லிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை இது நம்ம கண்டிப்பாக பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த பேக் நெக்கில் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதனுடைய கலர் இது தான். பேக் நெக் போர்ஷன்லேயும் நான் இதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த கலரை. ஸோ சேம் நம்ம வந்து இதில் ஃபுல்லாக த்ரெட் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ மேங்கோ மோட்டிஃபில் த்ரெட் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. அந்த க்ளூ வச்சுருக்கேன், அது இன்னும் ட்ரை ஆகலை. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த பேரட்டோடைய டிசைன்ஸ், அந்த ஸ்லீவோடைய உள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே, ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது வந்து எப்பயும் போல் நார்மலாக நம்ம பண்ணுற த்ரெட் ஒர்க்கு வச்சு தான் பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பீட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொடி மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு பீட்லேயே வந்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம்.
சம்டைம்ஸ் வந்து டேர்னிங்ஸ் ரொம்ப சின்னது. இந்த ஸ்லீவும் ரொம்ப வந்து சின்ன ஸ்லீவ் தான். 5 இன்ச்சஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். 5.5 இன்ச்சஸ் தான் போட்டுட்ருக்கோம். அந்த கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து. ஸோ இது ரொம்ப சின்ன டிசைன்ஸுன்றதுனால ஒன்றெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிச்சாச்சு. இப்போ இந்த லீஃபுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துடலாம். த்ரெட் ஃபில்லிங் பண்ணிவிட்டும் அவுட்லைன் கொடுக்கலாம். பட் அதனுடைய ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்காக இருந்தாலும் அவுட்லைன் போடுறதுக்கு எல்லாமே இந்த டேர்னிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம அதில் தான் போட்டாகணும். ஸோ இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த மேங்கோ மோட்டிஃப்க்கு கொடுத்தோம் இல்லையா, அதே சேம் த்ரெட்டில் தான் இதை ஃபில் பண்ண போகிறோம். மற்ற லிப்ஸ்க்கும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த த்ரெட் ஒர்க் பண்ணலாம். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டன் ஹோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு அது ஒரு சின்ன கேப் இருக்கும். நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைட் பண்ணுறதுக்கும் ரைட் சைட் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து பீடு ஒர்க் பண்ண போகிறோம். இது ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம நீட்டாக பண்ணோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுவே ஒரு பெரிய லீஃப்னால் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக தெரியும் நம்ம ஒர்க் பண்ணும்போதே. பட் இது ரொம்ப சின்னது அப்படின்றதுனால உங்களுக்கு ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம்தான் அந்த லீஃபுடைய ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. லைட்டாக கேப் இருக்குது. ஸோ அதை மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இந்த சின்ன கேப்பு கூட இல்லாத மாதிரிக்கு போடணும். ஆக்சுவலாக என்ன போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த சின்ன கேப் கூட இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேரட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப சின்ன ஜர்தோசி இருக்கும் இல்லையா, கோல்டன் கலர், அதுதான் நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சின்ன மோட்டிவ் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஃபில் பண்ணுறது. மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிக்கலாம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடும்போது இப்படி தான் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம செயின் போட்டோன்னா தான் ஜர்தோசி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் ரொம்ப சின்னதாக தான் போட்டிருக்கேன். சேம் இதே மாதிரி பேரட் 2 பேரட்டுக்கும் கொடுத்துட்டு அந்த சைடு இந்த லீஃப் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் ஒர்க். இப்போ வந்து இந்த பேரட்டுடைய த்ரெட் ஃபில்லிங் மட்டும்தான். த்ரெட் ஃபில்லிங்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப சின்ன மோட்டிஃபு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், நம்ம த்ரெட்லேயே வந்துட்டு பேடர் மாதிரி கொடுப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி கொடுக்குறேன். இது ரவுண்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதை ரவுண்டாக கொண்டுட்டு வர போகிறேன். பேடடுக்காக மட்டும்தான், இது வெளியே தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி தான். அது அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அது பேடட் வச்ச மாதிரி இருக்கும் ஹெட் போர்ஷனுக்கு. ஸோ அவ்வளோதான். வேறு எங்கேயாச்சும் நம்மளுக்கு கேப் இருந்துச்சுன்னா அங்கே இதே மாதிரி பேடட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்குது, அந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒர்க்கை. இங்கேருந்து ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் த்ரெட் ஃபில்லிங் தான். பட் நம்ம வந்து பேடடுக்கு வந்துட்டு பைப்பிங் கட் கொடுக்குறத விட இது கொடுத்தோன்னா சின்ன சின்ன மோட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப எம்போசிங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் முடிச்சுட்டு காட்டுறேன்.
ஃபில்லிங் ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். ஐ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரேம் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். இது வந்து ஜரியில் நம்ம போட்டிருக்கோம். வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணலான்னா இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு பேரட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து த்ரெட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் கலருக்காக ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கீழே இருக்கு இல்லையா நம்மளுக்கு அந்த டேர்னிங்ஸ், அந்த டேர்னிங்ஸ்க்காக நம்ம என்ன ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸில் வந்துட்டு மேலே ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பீடு இருக்குது, கீழே வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு லைன் வந்து பீட் கொடுத்துக்கலாம். நம்ம சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறம் மேலே இருந்து நம்மளுக்கு அந்த பீட்ஸு, ஸ்டோன் செயின்ஸு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒர்க் பண்ண போகிறோம். இது எப்பவும் போடலாம். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சென்டரில் வந்துட்டு நம்ம ஒரு 4 பீடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ அதை சுற்றியும் நம்ம சுகர் பீடு வச்சுக்கலாம். கரெக்டான ஷேப் வரலைன்னா ஒரு பீட் கூட வைங்க, இல்லைன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். அதுக்கு வச்சு பார்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நகராமல் இருக்கிறதுக்கு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு லைனு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஹேங்கிங்ஸுக்கு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து 2 சுகர் பீடு வச்சுட்டு ஒரு நம்பர் 4 கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் பண்ண போகிறோம். சேம் இதே நம்பர்ஸில், அதாவது 2 சுகர் பீடு, நம்பர் 4 நம்பர் சுகர் பீடு. ஆக்சுவலாக வந்துட்டு இதை தான் நம்மளுக்கு வந்து கீழே அந்த நம்மளுக்கு ஒரு டேர்னிங் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா டேர்னிங் மாதிரி, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது ஓரியன்டாக இருக்கணுன்றதுக்காக மேலேயும் அதே டிசைனை நான் கொடுத்துருக்கேன். சரி, 2 அட்டாச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் த்ரெட் எடுத்துகிட்டு போயிடணும். இதுக்காக தான் வந்துட்டு நான் மெரூன் எடுத்திருக்கேன். ஏன்னா மெரூன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ அதனால் நான் மெரூன் கலர் எடுத்திருக்கேன். சேம் இதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோன் செயின் மட்டும் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் லுக் இது தான். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்லீவ் பண்ணுறோம், அதில் வந்துட்டு ரொம்ப மைனூட்டான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண்ணி கொடுக்கறதுனால இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி காட்டும்போது எனக்கு டைம் இருக்குமா தெரியல. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.